ஸ்டாலினை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்டா, இவரோட விட்டா பரவாயில்லங்க, இவர் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு நினைச்சாரு, இந்த பாரு இதை செய், இந்த நீ சண்டை போடு, நீ இதை கேளு, நீ அதை கேளுன்னு எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றிய அரசுக்கு எதிராக என்ன செய்யறாரு, போர்க்குணத்தோடு. சும்மா போய் என்ன கோல் முட்டியா விடுறோம் அதெல்லாம் இல்ல, நம்முடைய உரிமைகளை கேட்க சொல்லுகிறார். எல்லா ஸ்டேட்டும் கேட்டா கிடைக்குமா, இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர் கேட்டு அதில் வெற்றியும் பெற்று காட்டுகின்ற பொழுது மற்ற மாநிலங்களுக்கு இப்ப உற்சாகம் வந்துடும். இனிமேல் கர்நாடகா என்ன செய்யும், அவங்க ஒரு சட்டமன்றத்துல அடுத்தது போதும் போதும் நீங்க இருந்தது, இனி பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் யாரு, நாங்களே இருந்துக்கிறோம். வெஸ்ட் பெங்கால், கேரளா இல்லையா, பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களிலும் இனி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள். அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஆளுநர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்தே ஆகணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஒப்புதல் அளிக்காவிட்டால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டியே எல்லா மாநில அரசும் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. எல்லா மாநிலங்களிலும் இனி பாஜகவிற்கு எதிராக இனி ஒரு போர்க்குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கும். அதை தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனாலதான் சொன்னேன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு.